ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணி மாதமும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதங்கள் மிக மிக முக்கியமான மாதங்கள் என்று சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியான நாட்கள் நிறைய வரும். அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இப்போ ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு. ஸோ அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்டுடைய 27ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 11ஆம் நாள் கிழமை அன்னைக்கு மிக முக்கியமான புதன்கிழமை. ஸோ இந்த நாள் அப்படியான முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் சதுர்த்தியானது வருது. ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது. மற்ற மாதங்களில் வளர்பிறை தேய்பிறை சதுர்த்தி வரும். ஆனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி தான் விநாயகர் அவதரித்த விநாயகர் சதுர்த்தியாக இருக்குது. விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் இந்த டைம் கொண்டாடப்பட இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருடைய அருளால் கிரகங்களுடைய மாற்றங்கள் யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்துங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. அதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் சதுர்த்தி சாதாரண நாள் கிடையாது. மிக மிக ஒரு பிரம்மாண்டமான நாள். ஸோ இந்த பிரம்மாண்டமான நாளில் விநாயகருடைய அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யணும். சரி வாங்க, என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது விநாயகர் சதுர்த்தி. இந்த தினம் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது. மேலும் இது வளர்பிறை சதுர்த்தியாகவும் கருதப்படுது. இந்த தினம் நாம் விநாயகர் பெருமான வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில நன்மைகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லும் என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி நாள் அன்னைக்கு கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு பரிகாரம் தான் இது. இந்த ஆன்மீக குறித்த இதை கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு வழிபாடு செய்ய மறக்காதீங்க. தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயகர் சதுர்த்தி பரிகாரம் வாங்க பார்க்கலாம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும். அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாதான் அவங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர்வாங்க. ஒரு குடும்பமாக இருக்கிறதுக்கு மெயினாக சந்தோஷங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமான காரணமாக திகழ்கிறாங்க. அப்படிப்பட்ட கணவனும் மனைவியும் இடையே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும். அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தான் மகர ராசிக்காரங்க நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமான பலவிதமான வழிமுறைகள் பின்பற்றி வழிபாடு செய்யப்படும். அதில் அவருக்கு 21 மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்வது, 21 இலைகள் வைத்து அர்ச்சனை செய்வது, 21 வகையான பழங்கள் வைப்பது, இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடியது பலருக்கும் இருக்கும். அதே சமயம் விநாயகர் பெருமானை அலங்கரிப்பதற்காக பல வண்ணப்பூக்கள் வாங்கி அலங்கரிக்கப்படும். அந்த மாதிரி பூக்கள் வாங்கும் பொழுது வெள்ளரிக்க பூவையும் வாங்கி விநாயகர் பெருமானுக்கு சூட்ட வேண்டும். இந்த மலரை நீங்கள் இந்த நாளில் சூட்டுறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, இந்த மலரை பொறுமையாக பிரித்து பார்த்தோம் என்றால் அதற்கு நடுவே 2 காம்புகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும். அந்த 2 காம்புகள் தான் கணவனும் மனைவியோ. அப்படி கணவனும் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயகர் பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் என்றென்று ஒற்றுமையோடு இருப்பாங்க என்று கூறப்படுது. அதனால் 54 அல்லது 108 என்ற எண்ணிக்கையில் பூக்களை பறித்து மாலையாக கோர்த்து கொள்ளுங்க. இதை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புதிதாக வாங்கி வரக்கூடிய விநாயகருக்கு போடுங்க.
இல்லை வீட்டில் ஏற்கனவே விநாயகர் சிலை இருந்தால் விநாயகருக்கு போடுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு கூட போடுங்க. இப்படி இந்த மாலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்களை நைவேத்தியமாக வைத்து மனதார கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், குடும்ப சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுங்க. விநாயகர் பெருமானின் அருளால் நிச்சயம் நினைத்தது போலவே கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு வாழ முடியும். இந்த பூக்களை பறித்து உங்களால் தொடுக்க முடியாது எனக்கூடிய பட்சத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கடைகளில் விற்கக்கூடிய பூமாலையை வாங்கி சூட்டுங்க. அப்படி அந்த மாலையை வாங்கும் பொழுது ராகு கால யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து வாங்குங்க. விநாயகர் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது. அந்த வகையில் இந்த எருக்கம்பூ மாலையை விநாயகர் பெருமானுக்கு அணிவித்து குடும்ப ஒற்றுமையோடு வாழணும்னு வேண்டிக் கொண்டிங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். இவ்வளோ நேரம் பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. முன்னேற பாதையில் நடைபோடக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து யோகங்கள் என்று சொல்லலாம். 5வது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில் வியாபார லாபம் அடைய முடியும், போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், வரவேண்டிய பணம் வரும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும், ராகுவும் கேதுவும் உங்கள் முயற்சிகளை வெற்றியடை வைப்பார், தடைப்பட்ட வேலை விறுவிறுவென நடந்தேறும், வேலை கல்வி வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகும், திருமண வயதினருக்கு வரன் வரும், பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு ஜென்ம ராசிக்கு குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்பு என்ற நிலை உயரும், புதிய நட்பால் உங்கள் மனம் மகிழும், அதுவும் சுக்கிரன் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும், பொன் பொருள் சேரும், கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும், விவசாயிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது நிறைவேறும், உயர்கல்விக்கு இயலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீதி நேர்மையே வாழ்க்கை என வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து யோகம்தான். ராகுவால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தைரியமாக செயல்பட்டிங்கன்னா மற்றவரால் முடிக்க முடியாத வேலைகளை முடிக்க முடியும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்கள் நிலை உயரும். வெளிநாடு முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணம் உண்டாகும். பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நீண்ட நாள் கணவன் நினைவாக்குவார். பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். பணம் பல வழிகளில் வரும். கோவில் வேண்டுதல் நிறைவேறும். தொழில் வியாபார விருத்தியாகும். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். செவ்வாயால் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். எதிர்ப்புகளும் போற்றியும் நீங்கும். இழுப்பறியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிதானத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆவணி வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் நட்சத்திரநாதன் குருவோடு இணைந்து செயல்களில் லாபத்தை உண்டாக்குவார். உடல்நிலையில் பலம் இழப்பீங்க. உடல்நிலையில் பலம் இழக்காமல் இருக்க உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் குறுக்கிட்ட போட்டியாளர்கள் பலம் இழப்பாங்க. முயற்சிகள் நீங்கள் புதுசாக எது வேணாலும் இந்த சதுர்த்திக்கு பிறகு செய்யலாம். உங்கள் முயற்சிகளை வெற்றியும் செயல்களில் லாபமும் உண்டாகும். அசத்தியமான துணிச்சலோடு செயல்பட்டிங்கன்னா நினைப்பதை நடத்தி முடிக்க முடியும். குரு பகவானுடைய சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்கள் நிலையை மேலும் உயர செய்யும். வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஆக்க முடியும். தடைகள் எல்லாம் தாண்டி தொழில் முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கனவு நனவாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனை விலகும். அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. விவசாயிகள் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு யோகமான நாட்கள் என்று சொல்லலாம்.
ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயனடைவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையணும்னா ஷேர் பண்ணுங்கள். புதிய வீடியோ தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.